வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி, தோசை, ஊத்தாப்பத்துக்கு பொருத்தமாக 2 வகையான சட்னி தான் செய்ய போகிறோம். தண்ணி மாதிரி அரைச்சிருக்க இந்த தேங்காய் சட்னியோட சுவைக்கு 5 இட்லி பத்தாது. கூடவே காரசாரமான தக்காளி சட்னியும் இருந்துட்டா சொல்லவே வேண்டியதில்லை. இந்த ரெண்டையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, கருப்பு உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சின்னதாக 4 பல் பூண்டு, பெருசாக இருந்தால் 3 போதும். 5 வரமிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை பீச்சு போட்டுக்கலாம். அளவான தீயில் செவக்கிற அளவுக்கு வறுத்தரலாம், கருக விட்டுறாதீங்க. 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது 400 கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை 1 நிமிஷம் வதக்கிடலாம். தக்காளியில் இருக்கிற ஈரப்பதம் போயிடுச்சு, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெல்லத்தை போட்டு கலந்து விட்டுறலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, சின்னதாக 2 பல் பூண்டு, பெருசாக இருந்தால் 1 போதும். 4 சின்ன வெங்காயம், சின்னதாக 4 பச்சை மிளகாய், பெருசாக இருந்தால் 3 போதும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்துக்குவாங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய். நான் இந்த சட்னியை தண்ணி மாதிரி அரைக்க போகிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி இருந்தால் அதை ஊற்றி அரைங்க. சட்னி சூடாகாமல் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதைத்தான் ஊற்றி அரைச்சிருக்கேன். நம்ம வதக்கி வச்சிருந்த தக்காளி ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த 2 சட்னிக்குமே தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை தாளித்து ஊற்றிருக்கேன். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த 2 வகையான சட்னியையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.